4ஆம் வசனத்துக்கு நேராக திருப்புவோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை இன்றைக்கு நாம் எடுத்து வாசிக்கலாம். முதலாவது ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். மேலும் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இடத்துல நாம் 2 வசனங்களை வாசித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனங்களிலும் ஒரே விதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே வாசிக்கும் போது கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்று சொல்லி இயேசு தன்னுடைய அனுபவத்தை, கர்த்தருடைய அனுபவம் அங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை சாய்த்து கேட்க பண்ணினார். இரண்டாவதாக என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கற்றுக்கொண்டேன். இரண்டாவது நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி 2 காரியத்தை இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார். முதலாவதாக கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கற்றுக்கொண்டேன். இரண்டாவது என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் இயேசு கற்றுக்கொண்டார், நம்மை கற்றுக்கொள்ளும்படியாக நம்மத்தில் விரும்புகிறார். நம்ம பார்த்து சொல்லுகிறார், கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்படியானால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான அனுபவம் மனுஷனுக்கு உண்டு. எனவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய தூதியின் தலைப்பு கற்றுக்கொள்ளுகிறவன். நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, ஒருத்தர் எப்படியாக சொன்னார், நீங்கள் ஒரு நாளும் கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடாதிருங்கள். காரணம், இந்த வாழ்க்கை நமக்கு போதிக்கிறதை நிறுத்துகிறது இல்லை. அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை போதித்து கொண்டே இருக்கு. நாம் கற்றுக்கொள்ள விரும்பினாலும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது போதிக்கிறத நிறுத்துறதே இல்லை. வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நாமோ கற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளையும் கூட கற்றுக்கொள்ளுகிறவன், பீயிங் எ லேர்னர். நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். அதுதான் இன்றைக்கு நம்முடைய தூதியின் தலைப்பு. நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஏன் ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் மனுஷனை படைக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், தம்முடைய சாயலின்படியையும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டிக்கிறார் என்று இங்கு ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கு மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அங்கு மனிதன் தேவனுடைய சாயலின்படியேயும் தேவனுடைய ரூபத்தின்படியேயும் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டாலும், சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஒரு வளர்ச்சி அவசியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் அப்படி சொல்லும்போது, தேவனுடைய சாயல் என்று சொல்லும்போது, தேவ சாயல் என்பது தேவனுக்குரிய சுபாவங்கள். அப்போ மிருகத்தை படைக்கும்போது மிருகத்துக்குள்ள கர்த்தர் ஆத்மாவை வைக்கல. தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் ஆத்மாவை கொடுக்கிறார். அவருடைய ரூபத்தின்படியே என்று சொல்லும்போது அது அவருடைய வல்லமை, அதிகாரம் உள்ளவனாய் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அது அவருடைய ரூபம், அவருடைய அதிகாரம். தேவ சுபாவத்தோடும் தேவனுடைய அதிகாரத்தோடும் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். எனவே தான் தேவன் ஆவியா இருக்கிறார். எனவே தான் மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் ஆவியை வைத்தார். மிருகத்துக்கு ஆவியும் சரீரம் மட்டும்தான். ஆனா மனுஷனுக்குள்ள தான் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதி இருக்கிறது. எனவே மனுஷனை ஆவி, ஆத்மா, சரீரமாக
தம்முடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். இப்படி அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்து இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு ஒரு சரியான வளர்ச்சி என்பது இல்லாமல் இருந்தது. எனவே தான் அவன் நன்மை தீமையை பகுத்தறியத்தக்க ஒரு வளர்ச்சி அவனுக்கு உண்டாக வேண்டும் என்று ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை கொண்டு வந்து வைத்தார். எனவே மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்திலே அந்த வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டிய மனுஷனோ வஞ்சிக்கப்பட்டு அந்த தேவ சாயலை இழந்து தேவனுடைய ரூபத்தை இழந்து விழுந்து போன மனுஷனாக மாறினான். மனுஷன் தேவ சாயல் உள்ளவனாய் இருந்த மனுஷன் விழுந்து போன தோற்று போன மனுஷனாக அவன் மாறி போகிறான். அப்போ விழுந்து போன மனுஷனுடைய சாயல் அவன் தேவ சாயலையும் தேவ மகிமையும் தேவன் தனக்கு தந்த அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் அவன் இழந்து போன ஒரு மனுஷனாக அவன் மாறினான். சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறினான். இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட வளர்ச்சியின் காலத்திலே அந்த பரீட்சையின் காலத்திலே அவன் தன்னுடைய காலத்தில் வளர்ச்சிக்கு இடம் கொடாதபடியினால் அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க இந்த மனுஷன் துரத்தப்பட்ட மனுஷன் வளர்ச்சி அடைய வேண்டிய காலத்தில் வளர்ச்சி அடையாதபடியினால் அவன் கண்டிப்பாக கற்றுக்கொண்டு தேவ சாயலை இழந்து போன அந்த தேவ சாயலை அவன் தேவ ரூபத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் தேவ தன்மையின் தற்சொரூபமாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். தற்சொரூபம், நம்ம தேவனுடைய ரூபமாக இருக்கிறோம், கர்த்தரோ தற்சொரூபமாக இருக்கிறார். He is the image of the invisible God என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இயேசு அந்த இடத்தில் தேவ தன்மையின் தற்சொரூபமாக இருந்தார். அப்படி தற்சொரூபமாக இருந்த இயேசு மனிதனுடைய சாயலை, அதாவது விழுந்து போன அந்த மனிதனுடைய சாயலை இந்த இயேசு தரித்து கொண்டது நிமித்தம் சாதாரண மனுஷனாக ஒரு மனுஷனுக்குள் வந்து பிறந்து தேவ தன்மையின் தற்சொரூபமாக இருக்கிற இந்த இயேசு மனுஷருக்குள்ள வந்து பிறந்தபடியினால் இந்த விழுந்து போன மனுஷனுடைய சாயல்லே அவர் வந்து பிறந்தபடியினால் இயேசுவும் கூட கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே தான் கற்றுக்கொள்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தன்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் மனித சாயலிலே அவரும் கூட கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே தான் நாம் வாசிக்கிறோம், அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அப்ப இயேசுவும் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் இருந்தது. அவர் தேவ தன்மையின் தற்சொரூபமாக இருந்தும் கூட அவர் மனித சாயல் விழுந்து போன மனித சாயலில் வந்தபடியினால் இயேசுவும் கூட கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுவார். நீங்க ஸ்தோத்திரத்தோடு தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த வசனங்கள், இந்த சம்பவங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடியவனாக மாற வேண்டுமானால் அவனுக்கு என்ன அவசியமாக இருக்கிறது? அல்லது ஒரு நல்ல குட் லேர்னர் அவனுடைய அறிகுறிகள் என்ன? கற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி நல்ல கற்றுக்கொள்ளக்கூடியவனாக மாற வேண்டும்? எப்படி அவன் கற்றுக்கொள்ள முடியும்? அப்படியானால் இயேசு கற்றுக்கொண்டது போல நாமும் கற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நமக்குள்ள என்ன தேவை என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டால் அது நிமித்தம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? ஒருவேளை நாம் வாழ்நாட்களை வீணாகவே கழித்து கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளாமல் போனோமாகில் அது நிமித்தம் நமக்கு உண்டாகிற நஷ்டம் என்ன? இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு சித்தமானபடி நேரம் அனுமதிக்கிறபடி சுருக்கமாக சொல்லி நான் இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். எனவே ஸ்தோத்திரத்தோடும் இன்றைக்கும் நீங்கள் தேவ சத்தம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் நம்முடைய நிலவரங்களை அறிந்ததாய் நம்மோடு கூட இடைப்படும். அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் முதலாவது தனக்கு ஒன்றும் தெரியாது, தான் இன்னும் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்கிற எண்ணம் மரணம் வரைக்கும் அவனுக்கு இருக்கணும். அதுக்கு தான் தாழ்மை என்று அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியவனாக மாற வேண்டுமேயானால் அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை உள்ளவர்களாய் நாம் இருந்தோமானால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி இந்த உலகத்தில் பெரிய பெரிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் அப்படிலாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்
இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கிறான், புக்ஸ் வாசிச்சுட்டே இருக்கிறான், தன்னை கற்றுக்கொள்ளும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்குறான், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறான். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மரணம் வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். இந்த சரீரத்தை விட்டு போகிற வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளவர்களாகவே காணப்பட வேண்டும். அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், நான் ஒன்றும் அறியாமல் இருக்கிறேன், நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவன் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தன் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொண்டேன் என்று எண்ணியிருப்பானாகில் அவன் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக இதுவரைக்கும் ஒன்றையும் அவன் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஏதாவது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சாவே போச்சான், அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாக எதுவுமே கற்றுக்கல. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்போதும் நம்முடைய மனதில் நான் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு இன்னும் நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இது உலகத்தில் கூட பழமொழி சொல்கிறாங்க, கற்றது கையளவு, சிலர் கடுகளவு சொல்கிறான். கற்றது கடுகளவு, கல்லாதது உலக அளவு. சமுத்திரம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறதோ அவ்வளோ பெரிதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்படியானால் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்கிற எண்ணம் நமக்கு எப்போது இருக்கணும். நான் கற்றுக்கொண்டேன் என்று நாம் எதையாவது குறித்து யோசித்தால் அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாக ஒன்றையும் அப்படியானால் இந்த இடத்துல அவன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரகாரம் இருக்கிறது. எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரகாரம் இருக்கிறது. அப்போ கற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரகாரம், ஒரு முறை இருக்கிறது. அப்படி கற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் முதலாவது நமக்கு கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய சில மனுஷர்களை, அனுபவசாலிகளை, சில நீதிமான்களை, சில பரிசுத்தவான்களை நமக்கு போதிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருப்பார். நம்மை நடத்தும்படியாக நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், நமக்கு மேன்பாக நம்மை நடத்தக்கூடியவர்கள், அவர்களிடத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது கற்றுக்கொள்ளும்படி மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் தங்களை நடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் இடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது அப்படி மனத்தாழ்மை என்கிற வார்த்தை எப்படிப்பட்ட மனத்தாழ்மை என்று சொன்னால், அந்த தாழ்மையின் அந்த ஒரு 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 பகுதியை பார்க்கும்போது அந்த தாழ்மையின் ஒரு ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது சாமுவேலுடைய அனுபவத்திலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். அப்படி நாம் பார்க்கும்போது சாமுவேல் பால் மறந்த பின்பு சாமுவேலை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திலே ஏலி இடத்திலே அவருடைய தாய் கொண்டு போய் விட்டாள். இதை குறித்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அன்னாள் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. ஆனால் அவளுடைய தாய் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு தேவனுடைய ஆலயத்திலே ஏலி இடத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுத்தான். இந்த ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது சாமுவேல் கற்றுக்கொள்ளும்படி சாமுவேல் ஏலி எனக்கூடிய ஒரு ஆசாரியன் இடத்திற்கு, பிரதான ஆசாரியன் இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறான். எனவே முதலாவது நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை நடத்தக்கூடிய நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அங்கே போய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவது நாம் பால் மறந்த பிள்ளைகள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பால் மறந்த அனுபவம் என்று சொல்லும்போது தாவீது சங்கீதம் 131 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது தாயின் பால் மறந்த பிள்ளையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு இருதயம், இருமாப்பற்ற ஒரு இருதயம், மேட்டிமை இல்லாத கண்கள், அந்த தாழ்மையுள்ள ஒரு அனுபவம் அங்கு அதற்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிற ஒரு அனுபவம். உங்களுக்கு விளங்கும்படியாக சொன்னால், பால் மறந்த ஒரு பிள்ளை எப்படி போய் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பால் மறக்காத ஒரு பிள்ளை என்ன செய்யும்னா பசிச்சா உடனே அழுகும், அடம் பிடிக்கும், அம்மாவை தேடும். ஆனால் பால் மறந்த பிள்ளைக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது ஒன்றும் தெரியாது. தாய் என்ன கொடுக்குறாளோ அதை தான் சாப்பிடும். ரைஸ் கொடுத்தா ரைஸ் சாப்பிடணும், அப்புறம் செர்லக் கொடுத்தா செர்லக் சாப்பிடணும். பால் மறந்த பிள்ளைக்கு அந்த தாய் என்ன கொடுக்குறாளோ அதெல்லாம் தாயினிடத்திலே வாங்கி புசிக்கணும். அப்போ இந்த பால் மறந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னால், முதலாவது தான் முன்பதாக தாயினிடத்திலே பால் கொடுத்த அந்த அனுபவத்தை மறக்கிறோம். அப்போ பால் குடிக்கிற அனுபவத்தை மறக்கிறது, அதுதான் பால் மறந்த அனுபவம். அப்படின்னு சொன்னால், நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது சிறு பிள்ளைகளை போல பேசியிருக்கிறோம், சிறு பிள்ளைகளை போல் நடந்திருக்கிறோம், சிறு பிள்ளைகளை போல நம்ம மற்றவர்களிடத்தில் உரையாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, முதிர் வயது வரும்போதோ நாம் அவைகளெல்லாம் விட்டு விடுகிறோம். அதுபோல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது சிறு பிள்ளையை போல பேசினேன், பிள்ளையை போல் நடந்து கொண்டேன். அதே இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இன்னும் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறபடினா நான் உங்களுக்கு பாலை கொடுத்தேன். அப்போ சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், முறுமுறுப்பு, சண்டை, மார்க்க பேதங்கள் அவர்களுக்குள்ள 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பாலை கொடுத்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களை குறித்து சொல்லுகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் பலனில்லாதபடியினால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். 3 அதிகாரம் 2 வசனத்தில், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை, அவர்களுக்கு பலன் இல்லாதபடினால் அவர்களுக்கு பாலை கொடுத்தானா. அப்போ பாலை கொடுக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பொறாமை, வாக்குவாதம், பேதகம், பொறாமை, வாக்குவாதம், பேதகம், இது போல சிறு பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள்லாம் அவர்களுக்குள்ள இருந்தபடினால அவர்கள் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நம்மை தாழ்த்த வேண்டும். பால் மறந்த பிள்ளை போல நம்முடைய சிறு பிரயாயத்தின் அனுபவங்கள் எல்லாம் மறந்து, ரெண்டாவதாக நாம் தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்தணும்னு சொன்னால், தாயின் இடத்துல கண்டிப்பாக என் தாய் எனக்கு தீமை செய்ய மாட்டா அப்படி முழுசாக நம்பி தாயின் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். தாய் சாதம் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவா, கேக் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ணும், அல்லது செர்லக் கொடுத்தாலும் சாப்பிட்ணும், என்ன கொடுத்தாலும் அம்மா என்னை பசியை ஆற்றுவான்னு சொல்லி அம்மா பார்த்துக்கொள்வா என்று சொல்லி இலைப்பாறுதலோடு அம்மாவை நம்பி இருக்கிறான். அதுதான் பால் மறந்த ஒரு அனுபவம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் பால் மறந்த பிள்ளையின் அனுபவம் உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது நம்ம நடத்துகிற நம்முடைய ஊழியக்காரர்கள் அவங்களிடத்துல நமக்கு எதுவும் தீமைக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் நம்மை நடத்துவாங்க என்று ஒப்பு கொடுத்து அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இன்னும் சிறு பிள்ளைகளை போல ஒப்பு கொடுக்க மனதில்லாதவர்களா யாரும் நம்மளை ஒரு வார்த்தை திட்டக்கூடாதபடிக்கு நாம் சில நேரங்கள் இருந்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு சிறு பிள்ளையின் அனுபவம். நம்மளை யாரோ ஒரு வார்த்தை சொன்னால் தாங்க முடியாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம். அது ஒரு சிறு பிள்ளையின் அனுபவம். அதுபோல் நாம் இருக்காம நம்மை நடத்துகிறவர்கள் சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிற தாய் மூலமாக, தகப்பன் மூலமாகவோ, அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல யார் மூலையோ கொண்டு கர்த்தர் நம்மை நடத்தும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நம்முடைய ஆத்மாவை அடக்கி அமர்ந்திருக்க பண்ணணும். மனம் பதறக்கூடாது. நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் மனம் பதறக்கூடாது. அப்போ குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மை நடத்துவார். இந்த இடத்துல வாசிக்கும் போது எபிரேயரில் வாசிக்கிறோம், அப்படி 7 இடத்துல சாமுவேல் போய் கற்றுக்கொள்ளும்படியாக போகிறான். அப்படி போய் போகும்போது நீங்கள் அது வாசிக்கிறதுக்கு முன்பதாக நான் இன்னும் 2 வசனத்தை தருகிறேன். அப்படி ஒரு தன்னிலும் பெரியவர்கள், அனுபவசாலிகள் அவர்களிடத்தில் கர்த்தர் நம்மை கற்றுக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்க போகும்போது மனப்பூர்வமாய் நாம் தாழ்த்தி கற்றுக்கொள்ளும்படி நாம் ஒப்பு கொடுத்தால் அங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இங்கு கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லி இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான், ஏலிக்கு முன்பதாக பணிவிடை செய்தான். யாரிடத்துல கற்றுக்கொள்ளும்படி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அவங்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நாம் கற்றுக்கொள்வது கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படுகிறதுக்கு சமமாக இருக்கு. அப்படி சில காலம் நீங்க விளங்கி கொள்ளுங்க. நான் சொல்றது எப்பவுமே ஒரு ஆள் நமக்கு மேல வச்சு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இந்த மனிதர்கள் நம்மை நடத்தி நமக்கு சில காரியங்களை போதிப்பார்கள். எது வரைக்கும் அவங்க போதிப்பாங்கன்னு சொன்னால், நம்ம எபிரேயரில் வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிசித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனங்களை தான் நம்ம அதை வாசிக்கிறோம். இவர்கள் சில காலம் நமக்கு சிட்சித்து போதித்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். எது வரைக்கும் சொல்லித் தராங்கன்னா, தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்கள் ஆகிற வரைக்கும், அப்படின்னா மனுஷர்களை கொண்டு நமக்கு போதிக்கக்கூடிய சில காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல கர்த்தரே நம்மை போதிக்கிறார். நீங்கள் அவராலேயே பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. வேறு ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும் என்று வாசிக்கிறோம். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது தன்னை தாழ்த்த வேண்டும். அவனுக்கு போதிக்கும்படியாக முதலாவது சில நீதிமான்களை, சில பரிசுத்தவான்களை, சில நடத்திப்புக்காரர்களை, சில நல்ல மனுஷர்களை கர்த்தர் நமக்கு அவர்கள் கீழே நம்ம ஒப்பு கொடுக்கிறார். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஒரு குறித்த காலம் வரும்போது அவர்கள் அல்ல, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகமே நமக்கு சகலத்தையும் போதித்து உணர்த்தும். அல்லேலூயா. இந்த சாமுவேல் ஏலியின் இடத்திலே கர்த்தருக்கு உண்பதாக பணிவிடை செய்து ஏலிக்கு உண்பதாக நின்று சகலத்தையும் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஏலி அல்ல, சாமுவேலை தேவனுடைய ஆவியானவரே போதித்தார். பால் மறந்த பிள்ளை போல தன்னை தாழ்த்தின சாமுவேலை கர்த்தருடைய ஆவியானவர் போதித்தார். அது குறித்து ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு முன்பதாக நான் பாவம் செய்யாதிருப்பேன், பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். இந்த காரியம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. வாசிங்க அந்த பகுதியும். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் கவனிங்க. ஏலியின் இடத்துல கற்றுக்கொண்ட இந்த சாமுவேல் ஒரு சிறு பிள்ளை போல மன தாழ்மை உள்ளவனா இருந்து ஏலி இடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டான். அப்படி கற்றுக்கொண்ட பின்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஆவியானவர் சாமுவேல் நடத்த ஆரம்பித்தார். அதே ஆலயத்தில் சாமுவேலை கர்த்தருடைய ஆவியானவர் போதிக்க ஆரம்பிக்க பின்பு அவன் ஏலியினுடைய வாழ்க்கையில வந்த ஒரு குறைவை அவனுக்கு உணர்த்தி காட்டினார். என்ன உணர்த்தி காட்டினார்னா, ஏலியுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் என்று கர்த்தர் ஏலிக்கு உணர்த்துகிறார். சாமுவேலுக்கு தரிசனமாகி ஏலி இடத்துல பேசுகிறார். அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு சிறு பையனிடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆனால் தன்னிடத்திலோ பேசவில்லை. ஏலி ஒரு பிரதான ஆசாரியனா இருந்தும் தன் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் செய்யல, பரிந்து பேசல. கர்த்தர் உணர்த்தி இருந்தும் கூட அவன் அந்த காரியத்தை செய்யல. அது நிமித்தம் அவன் பிடரி முறிந்து இறந்து போனான். இந்த காரியங்கள் எல்லாம் சாமுவேலுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்தார். அதனால தான் இந்த இடத்துல சாமுவேல் சொல்லும்போது, நான் உங்களுக்கு விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். ஏலி அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்தான்.
தன் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் செய்யாத போனபடினால் ஏலி பிடரி முறிந்து இறந்து போனார். இந்த காரியத்தை ஏலிக்கு யார், சாமுவேலுக்கு யார் போதித்து கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரே போதித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக முதலாவது சில நல்ல தேவ மனிதர்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் அவர்களுக்குள்ளே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சில காரியங்களை ஆலோசனை தந்து போதித்து நடத்துகிறார். அப்படி போதிக்கும் போது நாம் நம்மை அப்படியே சிறு பிள்ளை போல் அந்த ஆவியாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டான். ஏலி செய்த அதே தவறு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏலி எல்லாம் சொல்லி கொடுத்தான். ஆனால் நீ விண்ணப்பம் பண்ணாவிட்டால் என்ன மாதிரி ஆயிடும்னு ஏலி சொல்லிக் கொடுக்கல. ஆவியானவர் தான் அங்கே சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால தான் நான் விண்ணப்பம் செய்யாதிருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். எனவே சில விஷயங்கள் மனுஷர்கள் நமக்கு போதிக்க இருந்த போதும் அந்த மனிதனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடாத சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். உடனே சாமுவேல் அதை கற்றுக்கொண்டபடினால் தான் சொல்லுகிறான், அது எனக்கு தூரமாக இருப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அது எனக்கு தூரமாக இருப்பதாக. கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சாமுவேல் நல்லா கற்றுக்கொண்டான். அந்த ஏலியுடைய வாழ்க்கையில் அந்த ஃபெயிலியர் என் லைஃப்பில் வரக்கூடாது, அது எனக்கு தூரமாக இருக்கட்டும். அப்போ ஆவியானவரே சாமுவேலை போதிக்கிறார். இயேசுவும் கூட நான் வாசிக்கும் போது நீங்கள் எழுதி கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களை நான் வாசிக்கும் போது இயேசு ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய தகப்பனை தாய் விட்டு தேவ ஆலயத்தில் தங்கியிருக்கும் போது அந்த தகப்பனும் தாயும் விசாரத்தோடு அவரை தேடி அவரை கண்டுபிடித்து தன்னை வீட்டுக்கு அழைக்கும் போது அவர் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து நாசரேத்தூருக்கு கடந்து போனார். நாசரேத்தூரில் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தவர் போனபடினால் அந்த தகப்பனிடத்திலிருந்து தன் தகப்பனார் ஒரு தச்சனுடைய குமாரனாக அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். ஆனால் அவர் 30 வயதிலே ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு யோர்தானுக்கு கடந்து போன போது அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார். அந்த நாள் முதற்கொண்டு தன்னுடைய தாய் அல்ல, தன்னுடைய தகப்பன் அல்ல, யார் இயேசுவை போதித்து நடத்தினது? பரிசுத்த ஆவியானவரே இயேசுவை போதித்து நடத்தினார். அதுபோல நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் நாம் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்து நாம் கற்றுக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமீன். மனத்தாழ்மை இல்லாவிட்டால் ஒன்று கற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ யார் எனக்கு சொல்ல அப்படின்னு ஒருத்தன் நினச்சிட்டானாவே அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாக, அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக எதையுமே அவன் அறிந்து கொள்ளலை. அவன் ஒரு அறகுறையான ஆளு. அதுதான் அதோடைய அர்த்தம். எனவே நாம் இப்படி கற்றுக்கொண்டு தாழ்மை உள்ளவர்களாய் நாம் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து கற்றுக்கொள்கிறோமோ, ஒருவன் கற்றுக்கொள்கிறவன் தான் மற்றவனுக்கு போதிக்கிறவனாக மாற முடியும். அல்லேலூயா. இப்படி தாழ்மை உள்ளவர்களாக இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள தான் நாம் மற்றவர்களுக்கு போதகர்களாக மாற முடியும். ஒருவன் எப்படி நடத்தப்படுகிற ஒருவன் தான் மற்றவர்களை நடத்த முடியும். நாம் நடத்தப்பட்டால் மற்றவர்கள் நாம் நடத்தலாம். எனவே இப்படி கற்றுக்கொள்ளுகிற ஒருவன் தான் போதகனாக மாற முடியும். அதனால தான் இயேசு தைரியமாக சொன்னார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கற்றுக்கொண்டார். இயேசு தாழ்மை உள்ளவராக இருந்து கற்றுக்கொண்டார். எனவே இயேசு தைரியமாக சொன்னார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அப்படி சொல்ல தைரியம் இருக்கா? என்கிட்ட கற்றுங்க, என்கிட்ட அது இருக்கு, இது இருக்கு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுன்னு நம்ம சொல்ல முடியுமா? காரணம் என்ன? நம்மளே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாக எதையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எனவே நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை அந்தந்த வயதில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அதினதின் காலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை சரியாக கற்றுக்கொள்ளவிட்டால் அவனுடைய பிரயாணம் ஒரு குழப்பம் நிறைந்ததாகவே இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அந்தந்த வயசில் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது அந்தந்த வருஷத்துக்கு ஏற்ற விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளாமல் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குழப்பம் நிறைந்ததாகவே இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி கர்த்தரை கேள்வி கேட்கிறவர்களாகவே இருப்போம். நாம் ஒரு குழம்பு இருக்கிற ஒரு மனுஷன் அவன் என்ன செய்கிறான்னா, ஊருக்கும் போகிற வழியை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாத நிமித்தம் அவனுடைய தொல்லை அநேகரை இழைக்க பண்ணுமா. அவன் தான் குழம்பு இருக்கிறது மாத்திரமல்ல, மற்ற எல்லாரையும் குழப்பிடுவான். நம்ம எப்படி கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவனால் விளங்கிக்க முடியாது. எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் தாம் பிள்ளைகளை சரியாக நடத்த முடியாது. ஏலி
கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை சரியாக கற்றுக்கொள்ளாத நிமித்தம் தான் ஏலியுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தெடுக்க முடியல. ஒரு நல்ல தாயாய் நல்ல தகப்பனாய் ஒரு அந்தந்த வயசில் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் சரியான விதத்தில் கத்திடத்திலிருந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்த முடியாது, நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியாது, ஒரு மனைவியை கணவன் நடத்த முடியாது. முதலாவது ஒரு மனைவியை நடத்துவதற்கு கணவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையை நடத்துவதற்கு, ஒரு முழு குடும்பத்தை நடத்துவதற்கு மனைவியானவள் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கல்யாணம் பண்ணிடலாம், அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனால் 2 பேருக்குமே வாழ்க்கை வாழ தெரியல. காரணம் என்ன? கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியல. உலகத்தில் கூட பாருங்க, பிள்ளையை பார்க்கலாம் மனைவி அல்லது அந்த மணப்பெண்ணை பார்க்கலாம் அந்த பையனுக்கு வயசு அதிகமாக இருந்தால் தப்பு இல்லைன்னு சொல்கிறான், வயசு அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறான். என்ன அர்த்தம்? அவளை பார்க்கல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வயசு அதிகமாக இருந்தால் அவன் கொஞ்சம் அனுபவத்தின் வழியாக கடந்து போயிருப்பான், அவனுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும், அவன் கொஞ்சம் கற்று இருப்பான், அந்த அந்த அனுபவத்துக்கு ஏற்ற விதத்தில் அந்த பிள்ளையை அவன் நடத்துவான் அப்படின்றது தான் விஷயம். ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட நமக்கு 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் சரியான விதத்தில் கற்றுக்கொள்ளாமல் போயிருக்கிறோம். எனவே தான் நாம் கற்றுக்கொள்ள தவறுனது நிமித்தம்தான் நம்முடைய பிரயாணத்திலே குழப்பங்கள் உண்டாகிறது, குடும்ப வாழ்க்கையிலே சோறு உண்டாகிறது, கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலை. அறியாமை என்கிற இருள் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறபடினால்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாலும் அதை காண முடியல. ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் சிறு பிள்ளை போல அறியாமையிலே இருந்தோமானால் இந்த அறியாமை ஒரு மேகத்தை போல நம்முடைய ஒரு க்ளூமியாக, ஒரு மந்தாரமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம குடும்பத்தில் இருந்தும் கர்த்தரை நடத்தி இருந்தும் அதெல்லாம் காண முடியாமல் நம்முடைய கண்களை குருடாக்கி போடும். எனவே ஒருத்தன் கல்லாதவனாய் அறியாதவனாய் இருந்தால் எந்த விதத்திலும் அவன் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு ஏதுவாக இருக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் பிசாசு நம்மை வஞ்சித்து விடுவான். எனவே தானே நம்முடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்போ இந்த சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். அதற்கு தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தலை இயேசு, அது ஒரு நிறைவான வளர்ச்சி இருக்குது. தலை பெருசாக இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறோம், கை கால் எல்லாம் நம்ம அவருடைய சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறோம். நமக்குள்ள அதை கிறிஸ்துவுடைய அந்த தலைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாவிட்டால் நம்ம எப்படி இருப்போம்? சூம்பின அவயமுடையவர்களாக இருக்கிறோம், கை கால்லாம் குறுகி இருக்கும். இப்போ தலை மட்டும் பெருசாக இருக்கும், உடம்பு சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் ஆயத்தமாகக்கூடிய ஒரு சபை என்றால் அது வளர்ச்சியுள்ள ஒரு சபையாக காணப்படும். இந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம். ஏன் இன்னும் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக கற்றுக்கொள்ளலை. ஏன் கற்றுக்கொள்ள முடியலன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியாக இருக்கிறேன்ற ஒரு மேட்டிமை தான். தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகள் அல்ல. மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டால் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்மை சகலத்தையும் போதித்து நம்மை நடத்தும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவன் கேட்கிறவனாக இருக்க, must be a listener. அவன் கவனித்து கேட்கிறவனாக இருக்க வேண்டும். எனவே நாம் யாக்கோபுல வாசிக்கும் போது யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாய் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுகிறவன் முதலாவது அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்திரீகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்திரீகள் எல்லா விதத்திலும் அமைதலோடும் நல்லொழுக்கத்தோடும் இருந்து தன் கணவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதிகமாக பேசக்கூடாது. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, யார் ஒருத்தன் அதிகமாக பேசுகிறானோ அவன் எதையும் கற்றுக்கொள்ளலைன்னு தான் அர்த்தம். உள்ள கண்டென்ட் இருக்கிறவங்க அதிகமாக வெளியில் காட்டிக்க மாட்டான். விளங்கிக்குங்க, குறை குடம் தழும்பும். எந்த குடம் காலியாக இருக்கோ அந்த குடம் தான் ரொம்ப தழும்பு, இதை பெருசாக எனக்கு நம்ம இருக்கிறது போல காட்டுறது. ஆனால் யார் கற்றுக்கொள்வார்கள் என்றால் பொறுமையோடு அமைதலோடு இருக்கிறவர்கள். பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும். நம்முடைய நாவை குறித்து நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும்.
இந்த விஷயத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிறபடினால அநேக நேரங்களில் நம்ம பேசுகிறதில்ல, அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு தெரியறது இல்லை. நம்ம சபைக்கு வரும்போது ஒரு விதமாக இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துக்கு போகும்போது அவங்களாம் நம்மளை பார்க்கிலும் மோசமாக இருக்கிறது போல் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஏற்ற விதத்தை நம்ம பேசிக்கிறோம். அப்படி அல்ல, நம்ம பேசுகிற விதத்துலையும் கூட மிகவும் தாமதமாக இருக்கணும். பேசுவதற்கு ரொம்ப தாமதமாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது. ஒரு வார்த்தையை சொல்கிறத கேட்கறதுக்குள்ளே பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோன்னா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பேச வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேளுங்க, அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்க. எனவே நாம் அதிகமாக பேசும்போது நம்முடைய வார்த்தை அதிகமாக பேச 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 எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நாம் கேட்குறவர்களாக இருக்கணும், பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முதல்ல கேட்கணும். கேட்குறவன் தான் கற்றுக்கொள்கிறான். இட் ஷுட் பி எ லிசனர் அப்படின்னு சொன்னால் இந்த நாவை குறித்து வாசிக்கும்போது தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, உருவின பட்டயம், சாவுக்கு ஏதுவான விஷம், நெருப்பு, அநீதி நிறைந்த உலகம், இப்படி எல்லாம் இந்த நாவை குறித்து வாசிக்கிறோம். லேலுயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நாவை குறித்து வேதம் நமக்கு என்னெல்லாம் சொல்லுதுன்னா, தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, நல்லா ஷார்ப்பா இருக்கு, யாரை வேணா வெட்டும். தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, அடுத்து உருவின பட்டயம், அடுத்து அநீதி நிறைந்த உலகம், சாவுக்கு ஏதுவான விஷம், நெருப்பு, இப்படி எல்லாம் இந்த நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாவிலே கர்த்தர் நமக்கு மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் தான் வைத்திருக்கிறார். எனவே இந்த சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த இந்த நாவை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அந்த விஷயமே நம்மளை கொன்றும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எனவே கடந்த நாட்களில் நீங்கள் ஏன் கற்றுக்கொள்ள முடியல? நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம். அதிகமான இடத்துல நம்ம மௌனமாக இருக்க வேண்டும். பேசாமல் இருந்திருந்தா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். நாம் அதிகமாக பேசுனதுனால தான் நம்முடைய கற்றுக்கொள்ள வேண்டிய வயசில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியல. நம்முடைய வயதுக்கும் நம்முடைய அனுபவத்துக்கும் தக்கதான ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவத்தை பரலோகம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பக்குவம் இல்லாமல் போவதற்கு காரணமே மிகுதியான பேச்சு தான். சொற்களின் மிகுதி, அதில் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமான பேச்சுக்களை நம்ம குறைக்க 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 நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சில சந்தர்ப்பங்கள் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய நாவை அடக்காமலேயே இருந்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி விருதாவாக இருக்கும். நம்ம நாவை அடக்காம நான் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம நாவை நாம் அடக்காவிட்டால் அவனுடைய பக்தி விருதாவாகவே இருக்கும் என்று யாக்கோபு 1 அதிகாரம் 26 வாசிக்கிறோம். வாசிங்க. யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தான் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். போதும். இப்போ நான் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்முடைய நாவை நாம் எந்த அளவுக்கு அடக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பேசுகிறோமோ நம்முடைய பக்தி வீணாக போயிடும். இயேசுடைய அனுபவத்திலிருந்து நான் 2 காரியங்கள் இன்றைக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான காரியங்களை தான் ஆவியானவர் நமக்கு போதித்து கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவத்தில் ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்கிறதற்கு காரணமே நம்ம அதிகமாக பேசுறது தான். கர்த்தர் எனக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை கேட்குற யாவருக்கும் கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. நம்முடைய நாவை காத்துக்கொள்ள ஒரு விசேஷமான கிருபை. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னால் முடியாது, உம்மால் தான் கூடும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனால கூடும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. எனவே கர்த்தரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே நான் பொறுமையாக இருக்க, மௌனமாக இருக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்தில் எல்லாம் கேட்க வேண்டும். இயேசு பதற்றம் நிறைந்த சூழல் வரும்போது, நெருக்கம் நிறைந்த சூழல் வரும்போது, பயம் கலந்த சூழல்கள் வரும்போது எப்படியாகிலும் சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன செய்வான்? அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வர வேண்டும், எப்படியாவது பேசி அதை விட்டு வெளியில் தப்பிச்சு வரணும்னு தான் நினைப்பான். ஆனால் இயேசு மிகவும் பதற்றம் நிறைந்த சூழலிலே மௌனத்தை காத்து கொண்டார், மௌனமாக இருந்தார் என்று மார்க்கு 14-15 இந்த 2 அதிகாரங்களை நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு 14 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, மார்க்கு 14 அதிகாரம் 61 வாசிக்கும் போது,
அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மேலும் மார்க் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அந்த 3ஆம் வசனத்தோட கடைசி பகுதியிலே அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லையா என்று சொல்லி பிலாத்து கேட்கும்போது 5ஆம் வசனத்தில் இயேசுவோ அப்பொழுதும் ஒன்றும் சொல்லதினால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். இப்போ பிலாத்துடத்திலையும் பிரதான ஆசாரிடத்திலும் காட்டி கொடுக்கும்படி இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது ஒரு சந்தர்ப்பம் வருகிற வேளையில் இயேசுவோ பேசாமல் மௌனமாக இருந்தார். பிலாத்து அவனை கேட்கிறார், இயேசுவை பார்த்து கேட்கிறார், உன்னை ஒப்புவிக்கவும் உன்னை தப்பு வைக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறதே, ஏன் நீ பேசாமல் மௌனமாக இருக்கிறாய்? அதை கண்டு பிலாத்து ஆச்சரியப்பட்டார். தன்னை காப்பாற்றும்படியாக தன் உயிரை தப்பு வைத்துக் கொள்ளும்படியாக அந்த இடத்துல இயேசு பேசியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு பேசவில்லை, இயேசு மௌனமாக இருந்தார். ஏன் மௌனமாக இருந்தால் சொன்னால் இயேசு அவர் விளங்கி கொண்டார், இது நான் பேச வேண்டிய நேரம் இல்லை, என்னை குறித்து பிதா என்ன சொல்லுகிறார் என்று நான் கேட்க வேண்டிய நேரம். அந்த இடத்துல இயேசு மௌனமாக இருந்தார். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துல இயேசு மௌனமாக இருந்தார், கற்றுக்கொண்டார். இதை திட்டமும் தெளிவுமாக இந்த சம்பவத்தை இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் நீங்கள் பாருங்க, 61ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் ஒரு உத்தரவும் பேசாமல் இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்துதானா என்று சொல்வதற்கு இயேசு நான் தான் அவர் என்று சொல்லுகிறார். இப்ப பிரதான ஆசாரியனுடைய முதலாவது கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கும் நடுவே இயேசு மௌனமாக இருந்தார். அந்த இடைப்பட்ட நேரம்தான் இயேசு கற்றுக்கொண்ட நேரமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை தான் நாம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கேள்விகளுக்கு நடுவே இடையே இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறித்து ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர் போல நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் பேசல. 2 கேள்விக்கு நடுவுல கர்த்தர் பேசல. கர்த்தர் கற்றுக்கொள்ள விரும்பினார், செவியை திறந்தார், கவனித்து கேட்டார். அவர் செவியில கவனித்தார். இயேசு செவியில கவனித்தார். A good learner must be a listener. அவன் நல்ல விதத்தில் ஒரு கற்றுக்கொள்கிறவனாக இருப்பானாகில் அவன் செவியை கவனிக்க செய்கிறார் கர்த்தர். இங்கு இயேசு சொல்லுகிறார், அந்த 2 கேள்விகளுக்கு நடுவில், அந்த பிரதான ஆசாரியனுடைய 2 கேள்விகளுக்கு நடுவில் அவர் மௌனமாக இருந்தார். அந்த மௌனமாக இருந்த நேரத்தில் என்ன சம்பவித்தது என்று சொன்னார், என் செவியை கவனிக்க செய்தார். கர்த்தர் பேசல, கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல கவனித்தார். அப்படி கவனிக்கும் போது 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தனாகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, அப்பொழுது நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் 2வது கேள்விக்கு அப்புறம் அவமானம் வந்தது. அவர் முகத்தில் காரி துப்பினாங்க, அவங்க தலையில் கொட்டினாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது? இயேசு கற்றுக்கொண்ட பின்பு. அந்த 2 கேள்விகளுக்கும் இடையே இயேசு மௌனமாக இருந்தார். அந்த மௌனமாக இருந்த நேரம்தான் இயேசு கற்றுக்கொண்ட நேரம். அப்படி கற்றுக்கொண்டது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். அப்பொழுது நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை என்று இயேசு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அந்த சந்தர்ப்பத்தை தான் அந்த ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் வாசித்த அதே சந்தர்ப்பத்தை தான் இங்கு நான் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2வது கேள்விக்கு இயேசு பதில் சொன்ன மாத்திரத்தில் 65ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 14:65 சிலர் அவர் மேல் துப்பமும், இயேசு அங்க சொன்னார், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கல. எப்போது அது நடந்தது? முதல் அந்த 2 கேள்விகளுக்கு நடுவே இயேசு மௌனமாக இருந்து கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டு அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் குட்டவும் ஞான திருஷ்டினாலே எங்களுக்கு சொல் என்றும் சொல்ல தொடங்கினார்கள். அருமையானவர்களே, இந்த 2 கேள்விக்கும் நடுவே இயேசு மௌனமாய் இருந்தார். ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒருவன் பேச குறைவாக இருக்க வேண்டும், கூடுமான வரைக்கும் அவன் அதிகமாக மௌனமாக இருந்தால். வாழ்க்கையிலே பதற்றம் நிறைந்த சூழலிலும் கூட
நாம் மௌனத்தை காத்துக்கொண்டு மனம் பதறி பேசுகிறவர்களாக இராமல் நம்முடைய மௌனத்தை நாம் காத்துக்கொண்டு நடந்தோமானால் வாழ்க்கையின் எப்படிப்பட்ட சூழலிலும் கூட கர்த்தர் நம்முடைய செவியை கவனித்து கேட்க செய்வார். எல்லாரும் இப்போ பிரதான ஆசாரியனாக இருக்கட்டும், பிலாத்துவாக இருக்கட்டும், இயேசுவிடத்திலே கேள்வி கேட்டு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ கற்றுக்கொள்கிறவர் போல அவனுடைய செவியை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் இதை கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு நான் என்ன செய்யட்டும். அந்த 2 கேள்விகளுக்கும் நடுவிலே இயேசு மௌனமாக இருந்த அந்த நேரம்தான் இயேசு கற்றுக்கொண்ட ஒரு நேரம். நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இயேசு கற்றுக்கொண்டது நிமித்தம் வாழ்க்கையில் சில விகற்பமான சூழல்கள், மனம் பதறுகிற சூழல்களில் கூட நாம் பதறி பேசாமல் மௌனமாக இருந்தால் முதலாவது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2வது, அப்படி மௌனமாக இருந்தது நிமித்தம் இயேசுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாச்சுன்னு நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். நாம் அப்படிப்பட்ட சூழல்களில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் மௌனத்தை காத்து கொண்டால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவராக இருப்பார். கர்த்தர் நமக்கு துணை செய்வார். அல்லேலூயா. சில இடங்கள் நாம் பேசவே கூடாது, நாம் மௌனமாக இருக்கணும். நம்முடைய மௌனம் நமக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீ கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் ஈ மஸ்ட் பி எ லிசனர். அவன் செவியை கவனித்து கேட்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் செவி கவனித்து கேட்கும்படியாக அவன் செவி திறக்கப்படுது என்றால் அவன் மௌனமாக இருக்கும்போது தான். பேசுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். அவன் மௌனமாக இருக்கும்போது தான் அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாக மாறுகிறான். அன்றைக்கு கிறிஸ்துவுடைய மௌனம் அவரை கற்றுக்கொள்ள செய்தது. நாமும் கூட என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார்ல, இயேசுவிடத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? சூழ்நிலைகள் விகற்பமாக இருக்கும்போது, கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை சுற்றி உண்டான போதும் நம்முடைய மௌனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த மௌனத்தை நாம் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவிடத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? மௌனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவோ பேசாதிருந்தார். அந்த 2 கேள்விகளுக்கு நடுவிலே இயேசு கற்றுக்கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனி கடந்த நாட்களில் இங்கே யாராகிலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே எதிர்த்து கூச்சல் போட்டு சண்டை போட்டு பரபரப்பாக்கி நீங்கள் சமாதானத்தை இழந்து போகிறது மாத்திரமில்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துடைய சமாதானத்தை இழந்துருவாங்க. இப்படி இருக்கிறவங்க சின்ன விஷயத்தை கூட ஐயோ அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சு, மனம் பதறி பேசி எல்லாரையும் பதற்றப்படுத்திடுவாங்க. கற்றுக்கொள்ளுகிறவன் குறைவாக பேசி கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுகிறான். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும்போது நாம் வெக்கப்பட்டு போக மாட்டோம். நாம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் வாசிங்க, ஆகையால் நான் வெக்கப்படேன். நீங்க எங்கடா நம்ம வெக்கப்பட்டுருமோ நினைச்சு நம்ம சில விஷயங்களை மனம் பதறி பேசிடக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இருந்தா அந்த 2 கேள்விகளுக்கு நடுவில் இயேசு கற்றுக்கொண்டது போல நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தால் நாம் வெக்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னுடைய அஸ்திபாரத்தை ஆழமாக தோண்டிக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய அஸ்திபாரம் ஆழத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள நம்முடைய வேர் இன்னும் ஆழத்துக்குள்ளே போயிட்டே இருக்கும். புயல் காற்று வந்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் வந்து மோதினாலும் அந்த வீடு அசையாது. நாம் அதிகமாய் பேசுகிறவர்களாக இருந்தால் நம்ம எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டோம். மணலின் மேல் தன் வீடை கட்டின ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருப்போம். பெருமழை பெய்து பெருமழை வந்து அதன் மேல் மோதும் போது அது இல்லாமல் போகும். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அஸ்திபாரம் ஆழத்தை நோக்கி போகும். நம்முடைய வேர் ஆழத்துக்குள்ள கடந்து போகும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டுமே ஆனால் தன்னை போதிக்கிறவர் யார் என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு அவசியமாக இருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொன்னால், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிற பையன் நல்லா படிக்கணும்னு சொன்னால் தனக்கு பாடம் நடத்துகிற அந்த டீச்சர் அவரை குறித்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். டீச்சருக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். சில நேரங்களில் சில சப்ஜெக்டில் பிள்ளைங்க மார்க் கம்மியாக வாங்குறாங்கன்னா அந்த டீச்சரை பிடிக்காது, அவங்க சப்ஜெக்டை பிடிக்காது, அந்த பீரியடே பிடிக்காது. இப்படியெல்லாம் இருக்கிறனால அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை எதையுமே கற்றுக்கொள்ள முடியறது இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் தன்னை நடத்துகிறவர் யார் என்கிற ஒரு அறிவு
நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது நாம் கற்றுக்கொள்ளலாம் ஏன் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த நாட்களில் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8, 9 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்க நான் உனக்கு போதித்து, கர்த்தர் நம்மை போதிக்கிறார். அப்படியானால் நமக்கு போதிக்கிற கர்த்தர் யார் என்கிற ஒரு அறிவும் நம்ம ஆண்டவரை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லாமல் போகுமே. ஆனால் நாம் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய ஆசிரியர் இடத்திலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாமல் போகும். அநேக நேரங்களில் தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் பலதரப்பட்ட பாதைகளிலே நம்மை நடத்துகிறார், ஆனாலும் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளவே முடியல. எத்தனை வழி, எத்தனை வேதனை, ஆனால் நம்மளால் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். உலகத்தில் கூட சொல்கிறான், நல்ல மாட்டுக்கு அந்த ஒரு சூடலையே அந்த மாடு தன்னை சரி செய்துக்குமா, திருந்திருமா. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தா சரீரம் முழுவதும் சூடு தான், எத்தனை சூடு, ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியல. அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்மை நடத்துகிற, நம்மை போதிக்கிற, நம்மை உணர்த்துகிற நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லாதபடினால்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியாமலே போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங்கை குறித்து சொல்லும்போது இயேசு அதை குறித்து சொல்லுகிறார். நம்ம வாசித்தோம் மத்தேயுல, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசித்தது போல, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தனக்கும் பிதாவுக்கும் நடுவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இயேசு அவருக்கு பிரியமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட, நான் எனக்கு பிரியமானதை செய்யாமல் என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடினால் என் பிதா என்னை தனியே இருக்க விடலை. ஒரு மனுஷன் எப்படிங்க எப்போவுமே இன்னொரு ஆளுக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாவது தனக்குன்னு ஒரு ஆசை வெளிப்பட்டிருக்குமே. இல்லை இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் இயேசு எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். அவருடைய ஆசைகள், அவருடைய சுயம், அவருடைய சுய விருப்பங்கள், சுயமாய் நான் ஒன்றுமே செய்யலை, எதுவுமே அவரால் சுயமாக செய்யலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போதுமே பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். அந்த அளவுக்கு பிதாவுக்கும் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உருவானதற்கு காரணமே பிதாவுக்கும் இயேசுவுக்கும் நடுவாக நின்ற பரிசுத்த ஆவியானவர் தானே. ஆவியானவர் தான் இயேசுக்கும் பிதாவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தார். அதனால தான் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக நுகம் என்றால் என்ன? ஒரு ஏறு ஓட்டுற ஒரு மாடு எடுத்துக்கிட்டா, அந்த மாட்டோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏறு முள்ளு கம்பி மாதிரி இருக்கும், கீழே அந்த ஒரு மரத்தோடு சேர்த்து இருக்கும். அந்த ஏறு ஓட்டுற அதோட கம்பு அந்த ஃப்ரேமோட ஒரு பகுதியில் அப்படி வளைஞ்சிருக்கும், அப்படி தானே, சி மாதிரி அப்படி வளைஞ்சிருக்கும். தலைகளை திருப்பி போட்டால் அதை தூக்கி கொண்டு போய் எனக்கு வைப்பாங்க, அந்த மாட்டோட கும்மில்ல, அந்த ஏறு ஓட்டுற மாட்டோட கும்மில்ல கழுத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. நுகம் என்று சொன்னால் முதலாவது அது ஒரு பாரம். அது எங்கே இருக்கும்? கழுத்தில் தான் இருக்கும். இந்த ஷோல்டரில், இந்த 2 ஷோல்டரும் கழுத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே தான் அது உட்காரும். அப்போ இயேசு பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். பிதாவுக்கும் இயேசுவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு சொன்னால், அவர் மேலே ஒரு நுகம் இருந்துச்சான். பொதுவாக நுகம் என்று சொல்லும்போது அது ஒரு அடிமைத்தனம் தான். நம்மெல்லாம் பாவத்தில் இருக்கும்போது பாவம் நம்ம தோளில் இருந்து நம்மளை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது பாவத்தோட அடிமைத்தனம். நுகம் என்று சொல்லும்போது அது ஒரு அடிமைத்தனத்தை தான் குறிக்குது. ஆனால் இயேசு எந்த விதத்திலையும் அடிமையாக இல்லை. அவர் யாருக்கு அடிமையாக இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் தன்னை நடத்துகிறதுக்கு ஒரு அடிமை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி பார்க்கும்போது இயேசுடைய கழுத்தில் வைக்கப்பட்ட நுகம் என்னென்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்தான். அதனால தான் இயேசு சொன்னார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுது என்று சொல்லும்போது ஆவியானவால் நடத்தப்படுவதற்காக நம்முடைய கழுத்தில் ஆவியானவரே நீர் வந்து அமர்ந்துரும், என் சுயமா என்னை நடக்க விடாதிரும், என் சொந்த ஆசை தலை தூக்க விட மாட்டார், உடனே அந்த நுகம் அழுத்தும். தலை நிமிர முடியாது, என் விருப்பத்தின்படி நடக்க முடியாது, உடனே அந்த நுகம் அழுத்தும். அப்போ இயேசுக்கு மேலே இருந்து அந்த நுகம் என்ன என்று சொன்னால் தேவ ஆவியானவருடைய நடத்திப்பு தான், தேவ ஆவியின் அபிஷேகம் தான். அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தான் இயேசு நமக்கு சொல்றார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.
அதோட அர்த்தம் என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு பிதாவானவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். அதே போல என்னுடைய கிறிஸ்துவின் ஆவி, என்னுடைய ஆவி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு இடையே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால தான் வாசிக்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 9:61 வாசிக்கிறோம். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். தோளின் மேல இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், நடத்துதல், ஆளுகை கர்த்தருடைய தோளின் மேல் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 11:2 வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அவர் மேல் தங்கி இருப்பார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும், தேவனுடைய அனுகிரக வருஷத்தை அறிவிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார் என்று இயேசுவே சொல்லுகிறார் ஒரு இடத்துல. அப்போ கர்த்தருடைய ஆவியான அவர் மேலே தங்கியிருந்தார். அதுதான் அவருடைய தோல், அதுதான் அவருடைய நுகம். அப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே வந்து தங்கி இருக்கும்போது நமக்கும் நம்மை நடத்துகிற ஆண்டவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். எந்த அளவுக்கு இயேசு பிதாவை புரிந்து கொண்டாரோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். அடிமை ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார். அப்போ நம்ம எல்லாருமே ஆதாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். நாம் கீழ்ப்படியாமையிலே பிறந்தோம். நம்முடைய தாய் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திலே நம்மை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அப்படி இருக்க இந்த உலகத்தில் மனுஷனுக்குள்ள வந்த முதல் பாவம் கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை முதலாவது மனிதனாகிய ஆதாமுக்குள்ள வந்த நிமித்தம் எல்லா மனுஷரும் விழுந்து போனார்கள். அதனால் இயேசு, 2ஆம் ஆதாமாகிய இயேசு எல்லாவற்றிலும் தன்னை கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தி நம்ம எல்லாரையும் பிதாவுக்குள்ள மறுபடியும் இழுத்து கொள்ளுகிறார். எனவே நாமும் கூட கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொண்டார். நமக்கு எப்போ கீழ்ப்படிவோம் என்று நம்ம பார்க்கும்போது நமக்கும் நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள இருந்தால் நம்மை நடத்துகிற ஆண்டவருக்குள்ள தைரியமாய் நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். என் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார், அவர் என்னை சரியான விதத்தில் நடத்துவார், அவனுக்கு தீமை செய்ய மாட்டார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள இருந்தால் நாம் எல்லா விதத்திலையும் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படுகிற ஒருவன் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு குரு கிட்ட படிக்கிற ஒருத்தன் குரு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா அந்த குருவுக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். குருவை குறித்து ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் கீழ்ப்படிய முடியாது. பிதாவை குறித்த ஒரு தவறான எண்ணம் இயேசுக்குள்ள இருந்ததுன்னா பிசாசு அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க முற்பட்டான். அன்றைக்கு ஏவாள் இடத்துல போய் சொன்னான். பிசாசு ஏவாள் இடத்துல போய் சொன்னா என்ன சொன்னான்னு சொன்னா, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாக மாட்டீர்கள். ஒரு பொய் சொல்லி பிதாவை சொன்ன வார்த்தை பொய்ன்னு சொல்லி பிதாவுக்கு அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணினா. அதுபோல் இயேசுவை பார்த்து சொன்னா, நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு தருவேன். அப்போ இயேசு சொன்னார், அவர் ஒருவரை பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய் என்று எழுதியிருக்கிறது. அப்போ பிதாவை குறித்த ஒரு பொய்யை கொடுத்து பிதாவுக்கும் இயேசுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்க பார்த்தான். நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் உண்டாகாதபடிக்கு பிசாசு பல விதங்களில் நமக்கு விரோதமாக பொய் சொல்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருக்கும் போது என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படுதல் எப்பொழுது நமக்கு உண்டாகும் என்றால் அந்த நுகத்தை நம்ம மேலே ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும் போது நாம் கீழ்ப்படியவர்களாக கற்றுக்கொள்வர்களாக காணப்படுவோம். எனவே இந்த கூட்டத்தின் முடிவில் சில நிமிஷங்களை கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய தோலை சாய்த்து கழுத்தை சாய்த்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கற்றுக்கொள்ளுகிறவன் தன்னை நடத்துகிற ஆண்டவரோடு கூட ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படி ஒரு சரியான தேவனிடத்திலிருந்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவனாக இருந்தால் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அந்த புரிந்து கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல் உண்டாகும் போது நமக்கு அதிகாரம் கிடைக்கும். யார் அப்படி கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆவியினால் நடத்தப்பட்டு கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். ஒரு நாள் ஒரு விசுவாசி பையன் போய் அவனுடைய
ஊழியக்கார்ட்ட போய், ஐயா எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு, சீக்கிரம் வாங்கய்யா அப்படி சொல்லார். 10 மணி நைட்டு ஜெபத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னார், டேய் போடா, என்ன கேட்காம உங்கள் அப்பாவை ஆண்டவர் எடுத்துருவாரடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டுட்டு 10 to 11 ஜெபம் முடிச்சுட்டு, நைட்டு ஜெபம் சோத்திர ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போய் ஜெபிச்சிருக்காரு. அதுபோல் ஜெபிச்சார். 4 மணி வரைக்கும் ஜெபித்தார். காலையில் அவங்க அப்பா சுகத்தோடு எழும்பிட்டார். அப்போ அந்த விசுவாசமும் அந்த வைராக்கியமும் அந்த அதிகாரமும் எங்கே உண்டாகுதுன்னா, இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நமக்கும் அதிகாரம் உண்டாகும். என்னை இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது என்று சொன்னார். அந்த நுகத்தை நம்மள ஏற்றுக்கொண்டால் நாமும் கூட சொல்லலாம், என்னை கேட்காம எப்படி உங்கள் அப்பா எடுத்துருவாரா? அவர் எவ்வளோ அதிகாரத்தோடு போல்டாக சொல்லியிருக்கிறார். இயேசு அது போல் தைரியமாக இருந்தார். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலுடைய உனக்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லை. அவிடத்தில் அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். 4வது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்க வேண்டும். அவன் ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக, ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை, ஒரு எல்லாவற்றிலும் ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை அவன் வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். யார் கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், ஒரு டிசிப்ளினான ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் நல்ல விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தான் நாம் பிரதிஷ்டை என்று சொல்லுகிறோம். இங்கு இதற்கு ஒரு உதாரணமாக தானியேலுடைய அனுபவத்தை வாசிக்கும் போது, தானியேல் 1 அதிகாரம் 4 வசனத்தில் அங்கு ராஜா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கல்தேயருடைய பாஷையை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி கற்றுக்கொள்ளணும், அந்த பாஷையெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அதை கேட்ட உடனே தானியேல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், 1 அதிகாரம் 8 வசனத்தில் தானியேல் 1:8 வாசிக்கும் போது, ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று அங்கே தானியேல் சொல்லுகிறான். அப்படியானா தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தன்னைத்தானே அவன் டிசிப்ளினாய், ஒரு ஒழுக்கம் உள்ளவனாய் தன்னை காத்து கொண்டான். நம்ம சில விஷயங்கள் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற ஒரு சுய பிரதிஷ்டை அல்லது செல்ஃப் டிசிப்ளின் அவனுக்குள்ள அந்த ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தபடினால்தான் அவன் கற்றுக்கொண்டான். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணமே ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அன்றைக்கு தானியேல் ராஜ போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். ராஜ போஜனம்னா பொதுவாகவே ராஜா சாப்பிட்ற ஆகாரத்தை கொடுக்குறான்னா அது விருந்து உபசரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். அப்போ இது எதை குறிக்குதுன்னா, பாபிலோன் ராஜாவுடைய ராஜ போஜனம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பிசாசு கொடுக்கக்கூடிய சிற்றின்பங்கள், சந்தோஷம். அப்போ இந்த ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசு கொடுக்கக்கூடிய சிற்றின்பங்கள், இவைகளினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், மணிக்கணக்காக நம்ம ஃபோனில் உட்காந்துருக்கிறோம், இந்த காரியங்களெல்லாம் கொண்டு நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சினிமா பார்க்குறது, சினிமா பாட்டு கேட்கறது, நாடகம் பார்க்கறது, இப்படி பல காரியங்கள் இந்த உலகத்தில் பிசாசு நமக்கு கொடுக்கக்கூடிய சிற்றின்பங்கள், இந்த ராஜ போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு பிரதிஷ்டை நமக்கு இருந்தால் நாமும் கூட தானியேலை போல கற்றுக்கொள்ளலாம். தானியேலை குறித்து சொல்லும்போது அவன் ராஜாவுடைய அரண்மனையிலே சேவிக்க வேண்டும். அதற்காக கல்தேயருடைய பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே தானியேல் கற்றுக்கொண்டு கல்தேயருடைய அரண்மனையிலே அவன் சேவித்தான். ராஜாவுக்கு முக்கியமான இடத்திலே அவன் காணப்பட்டான். அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு ஒரு பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். நமக்கு பிரதிஷ்டை இல்லாவிட்டால் ஒரு பையன் புக் எடுத்து படிக்க உட்கார்றான். அப்போ தான் படிக்க உட்கார்றான். உடனே ஃபோனில் என்ன வருது? நோட்டிஃபிகேஷன் வருது. உடனே ஒரு சவுண்டு வருது. அவன் வாட்சியிருந்து உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறான். அடுத்து மூடி வச்சுட்டு அடுத்து படிக்க பார்க்குறான். அடுத்து பார்த்தா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. மூடி வச்சுட்டு பார்க்குறான். அடுத்து அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறான். இப்படியே அவன் அந்த புக்கை திறந்து வச்சுருக்கிறான். ஆனால் அவன் கவனத்தை அந்த பக்கத்தில் செலுத்த விடாதபடி அவன் கவனத்தை சிதற பண்ணக்கூடிய டிஸ்ட்ராக்டிவ் பவர்ஸ் இந்த உலகத்தில் நம்மை சிதறடிக்கக்கூடிய வல்லமைகள் எத்தனையோ இருக்குது. நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கவனங்களை சிதறடிக்கப்படி கற்றுக்கொள்ள விடாமல் செய்கிற சிற்றின்பங்கள், இவைகளெல்லாம் நம்மை சிதறடிக்க பண்ணும். சிதறடிக்கிறவன்
உன்னுடைய முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்று நாகும் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் நம்மை கற்றுக்கொள்ள விடாதபடிக்கு நம்மை சிதறடிக்கிறவனாக இருக்கிறான். எனவே இந்த சிதறடிக்கிற இந்த வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை நாம் காத்து கொண்டால் தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். தானியேலை போல நாம் ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே. ஆனால் நாம் இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சில விஷயங்களை நாம் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள விடாதபடிக்கு உங்களை அடிக்கடி இது வரைக்கும் பைபிள் வாசிக்கவே விடலை, ஜெபிக்க விடவே இல்லை, தேவ சமூகத்துக்கு வர விடவே இல்லை என்று சொல்லி அடிக்கடி நம்மை திசை திருப்புகிற அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இனி நான் தொடமாட்டேன் என்று ஒரு பிரதிஷ்டை செய்வோம். அப்பொழுதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஒருவன் he should be a learner அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் பீயிங் எ லேர்னர்னா அவன் செல்ஃப் டிசிப்ளின் பர்சனாக இருக்கணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படி சொல்லும்போது, அப்படி செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வரும். இந்த பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் செய்து கத்திரிடத்தில் ஒருவன் தன்னை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டால் அவன் ரொம்பவும் தைரியமாக இருப்பான், எதுக்கும் விட மாட்டான். அவனுக்கு தான் தைரியம். இன்றைக்கு பிரதிஷ்டை இல்லாத நிமித்தம் தான் நம்ம மனதில் எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகிறது, நமக்கு தைரியமே இல்லை. உலகத்தான் பயப்படுறது போல நாமும் கூட பயந்துக்கிறோம். நாம் ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் மிகவும் தைரியமாக இருப்போம். தானியேலை அந்த பிரதானி பார்த்து தானியேலை பார்த்து சொல்லுகிறான், தானியேலை பார்த்து அந்த பிரதானி சொல்லுகிறான், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை, ராஜ போஜனத்தை நான் உங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டா உங்கள் முகங்களில் மாற்றம் உண்டாகும். ராஜா என் இடத்துல கேள்வி கேட்பார். உடனே அந்த தானியேல் என்ன சொல்லுகிறான்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, நீர் என்னை சோதித்து பாரும், எங்களுக்கு மரக்கறிகளையும் சில கீரைகளையும் பருப்பு போன்ற மரக்கறிகளை கொடுத்து பாரும், அந்த ராஜ போஜனத்தை புசித்த வாலிபர்களோடு எங்களை நிறுத்தி பாரும், நீர் எங்களை சோதித்து பாரும். எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க தானியேலுக்கு. நீர் எங்களை சோதித்து பாரும். எப்பொழுது நமக்கு தைரியம் கிடைக்கிறது? ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் செய்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு தைரியம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து எதையுமே கற்றுக்கல. ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி வந்தோமோ அது போலவே இந்த வரைக்கும் உட்காந்துருக்கிறோம். அப்படின்னா அது காரணம் என்னென்னா, சிலரை டிவி திசை திருப்புது, கத்திடத்தில் கற்றுக்கொள்ள முடியல. சீரியல் சிலரை திசை திருப்புது, சிலருக்கு சோசியல் மீடியா சிலரை திசை திருப்பி வச்சிருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்க கூட தனக்கு எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் இருந்தாலும் அவன் சில காரியங்களை செய்யணும் ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கான். குறித்த நேரம் வர வரைக்கும் அவன் செல்ல தொடரதில்லை, ஃபோனை தூக்கி ஓரத்தில் போட்டுட்டு அவன் காரியத்தை செய்கிறான். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஃபோன் இல்லாமல் நம்மளால் தூங்க முடியாது. தலையனை பக்கத்திலே வச்சுக்கிறோம், கால் எழுந்த உடனே ஃபோனை தான் எடுத்து பார்க்குறோம். இதெல்லாம் எதை குறிக்குது? நம்மளை திசை திருப்பப்பட்டிருக்கிறோம். நாம் ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய விதமாக கற்றுக்கொள்ளவில்லை. தீர்மானம் செய்வோம், ஆண்டவரே நான் இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்கிறேன், நான் ஒரு தீர்மானம் செய்து விடுகிறேன். ஆண்டவரே தானியேலை போல நான் ஒரு பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவன் செல்ஃப் டிசிப்ளினான ஒரு ஆளாக காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவனுக்கு மிகவும் பொறுமை அவசியமாக இருக்கிறது. பொறுமை இல்லாதவன் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, ஒரு பையன் பிறந்த உடனே அவன் ஸ்கூலுக்கு போகும்போது பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, என் பையனை நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி விரும்பினா, அந்த பையன் படிக்க வேண்டிய அந்த புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் அப்படியே சேர்த்து அடுக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் படிக்க வேண்டிய புக்கெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த பையனை பார்த்து, நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் நாங்கள் ஆசைப்படுறோம், அதுக்காக நீ இதெல்லாம் படிக்கணும் அப்படி சொன்னால் அந்த பையன் என்னவா? அந்த பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இவ்வளோ புக்கை நான் படிக்கணுமா அப்படி சொல்லி. அதாவது கர்த்தரிடத்திலே ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அவன் மிகவும் பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். பாருங்க, பயிரிடுகிற ஒரு மனுஷன் எடுத்துட்டா விதைச்ச உடனே அது பெரிய பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. முன்மாறியும் பின்மாறியும் வர வேண்டும் என்று சொல்லி அவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
அந்த விதை முதல்ல தரையில் போய் அது ஒரு வேர் வரணும், அதில் ஒரு துளிர் வரணும், அதுக்கப்புறம் செடியாக மாறணும், அது பயிராக மாறணும், அது வளரணும், அது முற்றணும். அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். அதுபோல் ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் எந்த விஷயத்தையும் எடுத்தோடனே கற்றுக்க முடியாது. நமக்கு விடாமுயற்சியும் மிகுந்த பொறுமையும் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இப்போ நம்ம டாக்டருக்கு படிக்க வேண்டிய பையன் அவ்வளோ புக்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா முதல்ல அந்த 1ஆம் வகுப்பில் தான் படிக்க வேண்டிய காரியத்தில் கவனம் செலுத்தினா போதும், அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டா போதும். அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ அதனால் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, எடுத்த உடனே நம்ம இயேசுவை போல மாறுறதில்லை, எடுத்த உடனே நம்ம ஒரு பெரிய ஜெப வீரர்களாக மாறுறதில்லை, எடுத்த உடனே பெரிய வேத பண்டிதர்களாக நம்ம மாறுறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கத்திடத்தில் கற்றுக்கொள்கிறோம். அது ஒரு பொறுமையின் அனுபவமாக இருக்குது. அப்படின்னா அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அன்னன்னைக்கு செய்தால் போதும். நாளைக்கு ஒரு இதை கத்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கி படிக்க வேண்டிய வேத பகுதியை கரெக்டாக படிக்கணும், இன்றைக்கி ஜெபிக்க வேண்டிய நேரத்தை சரியாக செலவு செய்யணும். பொறுமையோடு இருந்து அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும்போது கற்றுக்கொள்ளலாம். அவசரப்படுகிறவன் எதையுமே கற்றுக்க முடியாது. ஒரு கம்பெனிக்கு போகிறான், அந்த கம்பெனியிலேருந்து சில வேலையில் கற்றுக்கிட்டா தான் அவனுக்கு அங்கே ஒரு ஆப்ரேட்டராக போடுறான் அல்லது ஒரு சம்பளம் கூடுன்னு சொன்னால் எடுத்தோடனே அவன் போய் கற்றுக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். அதுபோல் கற்றுக்கொள்கிறவன் என்பவன் அவன் பொறுமையுள்ளவனாக இருக்கிறான். பொறுமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்களாக மாறுகிறார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பொறுமையாய் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் இயேசுவை பார்த்து கொண்டு பொறுமையோடு ஓடும்போது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். உடனே நடக்குமா? எந்த காரியமும் உடனே நடக்குமா? பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுத்திருங்க, கர்த்தர் செய்வார். பொறுமை உள்ளவர்களாக இருந்தோமானால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக்கொள்ளலாம். நான் நேரம் இல்லாத நிமித்தத்தோடு முடிக்கிறேன். அநேக விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 காரியங்கள் இருக்குது. ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டுமையானால் அவனுக்கு வேண்டிய அனுபவங்கள், நான் ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது, ஒருவன் கற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட வேண்டுமேயானால் அவன் தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவன் கற்றுக்கொள்ளவனாய் காணப்படுமே வேண்டுமே ஆனால் அவன் கேட்கிறவனாக கவனிக்கிறவனாக காணப்பட வேண்டும். மூன்றாவது, அவன் தன்னை நடத்துகிறது, தன்னை போதிக்கிறது யார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக, அவன் ஒரு பிரதிஷ்டை இல்லை, ஒரு செல்ஃப் டிசிப்ளினான ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்கிறவனாக காணப்பட வேண்டும். ஐந்தாவது, ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அவன் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். எத்தனையோ நீதிமான்கள் யோசேப்பை கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். எதுக்காக கர்த்தர் கொண்டு போறார்? குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் எதுக்காக போட்டாங்க ஒன்றுமே தெரியாது. எதிர்காலத்தை காணவே இல்லை. ஆனாலும் பொறுமையோடு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால தான் அவன் ஒரு பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் வளர வேண்டிய அளவுக்கு அவன் வளர்ச்சி அவனுக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் உண்டாயிருந்தது. மோசே 40 வருஷமாக 40 வருஷம் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக அவனுக்கு 80 வருஷம் ட்ரைனிங் அவசியமாக இருந்துச்சு. அப்போ வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அல்லது பார்வனுடைய வீட்டில் கடந்தான். எதுக்காக கர்த்தருடைய நடத்துகிறார் தெரியல. பொறுமையோடு வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பொறுமையோடு காத்திருந்தார். கர்த்தர் நமக்கு அன்றன்றைக்கு தேவையானதை அனுதினமும் நமக்கு போதித்து உணர்த்துவார். பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். விடாமுயற்சியோடு பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். பொறுமையும் பிரயாசப்பட வேண்டிய அனுபவம், விடாமுயற்சி. இந்த டெஸ்ட்டில் தோத்தாச்சு, இன்னும் அடுத்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிடணும். இந்த குவார்டர்லி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஆஃப்லி எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படி சொல்லி கற்றுக்கொள்ளுகிற ஒருவனுக்கு விடாமுயற்சியும் பொறுமையும் அவசியமாக இருக்கிறது. அவைகள் இருந்தால் அவன் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கும் கூட நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வேர் ஆழத்துக்குள்ளே போகும். தீர்க்கதரிசி சொல்லும்போது யாக்கோபு வம்சத்தார் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், இவைகளை கேட்டு இவைகள்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையிலே ஆழமாக தோண்டி கற்பாறையிலே தன் அஸ்திபாரத்தை போட்ட மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அருமையானவர்களே, இந்த பொறுமை நமக்குள் இருக்கும்போது பலவிதமான சோதனைகளும் போராட்டத்தையும் நாம் தாண்டி அந்த சோதனைகளிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னானே. உபத்திரவங்கள் நமக்கு வந்தாலும் பொறுமை இல்லாவிட்டால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. யோபு சொல்லுகிறான், அவன் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக துலங்குவேன். எப்படி அது பொன்னாக
சோதிக்கப்பட்ட பின்பு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்கிறான். அப்போது அவன் பொன்னாக தொடங்குகிறான். எனவே நாமும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒரு பால் மறைந்த குழந்தையை போல நம்மை ஒப்புக் கொடுப்போம். சரியா ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால்களை முடக்குவோம். ஒரு 2 நிமிஷம் ஒரு பால் மறந்த பிள்ளையை போல கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். லப்ராக்கத்தான ஹரியா கத்துடா லம்ராக்கத்தான ஹரியா. இதுவரைக்கும் நமக்கு ஏதாகிலும் அறிந்திருக்கிறோம் என்று எண்ணி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அறிய வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள பிரகாரமாக அறிந்து கொள்ள கூடாமல் போயிருக்கலாம். ஒருவேளை நம்மை நடத்துகிறவர் யார் என்கிற ஒரு அறிவில்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது நாம் அதிகமாய் பேசின நிமித்தம் ஒன்றை கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் பல விதத்தில் அலைக்கழிக்கப்படுகிற நம் திசை திருப்பப்படுகிற ஓடத்தை போல நாம் காணப்பட்டிருக்கலாம். எனவே அவசரப்பட்டு கோபப்பட்டு பொறுமையை இழந்தவர்களாய் நாம் காணப்பட்டிருக்கலாம். இது நிமித்தம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாமலே போயிருக்கலாம். எனவே இந்த காலை நேரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டுடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே கற்றுக்கொள்ளட்டும். அந்த 2 கேள்விகளுக்கு நடுவில் இயேசுடைய செவியை கவனித்து கேட்கும்படி திறந்தீர். அவரை கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. அதுபோல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பெருமை வேண்டாம், எங்களுக்கு மேட்டிமையான கண்கள் வேண்டாம், நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம் என்று சொல்லக்கூடாது. மாறாக நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ரபாத்துலாயா ஒரு குடும்பத்தை நடத்த இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளல ஆண்டவரே. கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்றாச்சு, குடும்பம் நடத்த தெரியல ஆண்டவரே. மனைவியை நடத்த தெரியல ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த தெரியல. ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இருக்க தெரியல ஆண்டவரே. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளல. சபையில் நடக்க வேண்டிய விதத்தை கற்றுக்கொள்ளல. குடும்பத்தில் நடக்க வேண்டிய விதத்தில் கற்றுக்கொள்ளல. வேலை ஸ்தலத்தில் நடக்க வேண்டிய விதத்தை கற்றுக்கொள்ளல. கர்த்தாவே எங்களை மன்னியும். கற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் செவியை கவனித்து கேட்கிறோம் கர்த்தாவே. சொற்களின் மிகுதி எங்களை விட்டு எடுத்து போடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நானுக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் போதித்து உணர்த்துவார். நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். பல அந்நிய காரியங்களிலே நாம் திசை திருப்பப்பட்டிருக்கிறபடினால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியல. நம்முடைய ஃபோக்கல் பாயிண்ட் அது மிஸ் ஆயிருக்கு. எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளல. நம்முடைய தரிசனம் அது இழந்து போனதாய் காணப்படுகிறது. நம்முடைய தரிசனம் மிஸ் ஆயிருக்கு. அதனால நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளல. தானியேலை போல ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போமாக. என்னை திசை திருப்புகிற அந்த பொல்லாத வல்லமைகளுக்கு நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தானியேலை போல நான் ஒரு ஜீவியை செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். சில காலம் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக சிலரை வைத்திருக்கிறார். ஆனால் சில காலத்திலே ஆவியானவரே நம்மை நடத்த விரும்புகிறார். ஏலியிடத்திலே கற்றுக்கொண்டதும் ஏலியிடத்திலே கற்றுக்கொள்ள கூடாததும் சாமுவேல் தெளிவாய் கற்றுக்கொண்டிருந்தார். லப்ராக்காத்தா அன்னையா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள கூடாததையும் ஆவியான நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கற்றுக்கொள்ளும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். தானியேல் 3 வேளையும் முழங்கால நின்று தேவனுடைய பாதத்திலே நின்று கற்றுக்கொண்டான். பரிசுத்தவான்களெல்லாம் அவருடைய பாதத்தில் பணிந்து போதனை அடைகிறார்கள். நாம் தீர்மானம் செய்வோம். நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அதிரிப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், பொறுமையுள்ளவனாய் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே
Amin, amin. Rabakato namakata nakata nakariakato domana bakata nakata nakato domana kat lebrakato narabakata nakari kada karabato dankato dobegato domanankata nakata domanankata lebrakato nabakata nakata 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 domanankata nakato domanankata nakarabakata nakato domanankata. ஆமென் ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ரபக்கத்து நமக்கத்து நரக்கத்து நக்கத்து தமனக்கத்து லப்ரக்கத்து நமக்கத்து நமஃபத்துல்லாக்கத்து நக்கரி கதாக்கத்து தமனங்க சிகத்து துகத்து தமங்கத்து தமனங்கத்து. கர்த்தாவே, அந்த காலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. லப்ரக்கத்து நரக்கத்து பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய தோலை சாய்க்கிறோம். உடைய நுகத்தை எங்கள் மேல் வையும் ஆண்டவரே. உங்க நுகத்தை எங்க மேல வையும். என்னுடைய சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும் என்று சொன்னீரே. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய நுகத்தை எங்க மேல வையும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். உந்தன் மனதின் படி என்னை வணைந்தேனுமே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ. குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். குயவன் கை களிமண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். உந்தன் மனதின் படி என்னை வணைந்திடுமே. எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ. 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 பிரகத்த நமக்கத்த ரக்கத்த மனக்கத்த மதங்கத்த பெக்கத ரபக்கத்த மனக்கத்த ரபக்கத்த மனபக்கத்த மத நபக்கத்த மனக்கத்த பிரகத்த நமக்க ஆமென். இயேசு அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அடிமையின் ரூபத்தை எடுத்து அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவிடத்திலே கற்றுக்கொண்டார். கர்த்தர் நமக்கும் கூட அப்படிப்பட்ட விசேஷ கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அதினதின் காலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய அஸ்திபாரத்தை ஆழத்திலே போட கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அறியாமை என்கிற இருள் அந்த மேகம் நம்மை விட்டு நீங்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களை நேசித்து கிருபை தந்து பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுக்கு உதவி செய்து நீ நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்றுக்கொள்கிறவர்களாய் மாறும்படி எங்களோடு கூட பேசினீரே. மிகுந்த மனத்தாழ்மையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அதிகமாய் பேசக்கூடாமல் ஆண்டவரே நீர் மௌனமாயிருந்தது போல அந்த மௌனத்தை உம்மிடத்திலே கற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மிடத்திலே கற்றுக்கொண்டு உம்மை போல மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
சொற்களின் மிகுதியை எங்களை விட்டு நீர் அகற்றும்படியா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்வதை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆண்டவரே எங்களை நடத்துகிற எங்களுடைய ஆண்டவர் இன்னார் என்கிற ஒரு அறிவை, ஒரு புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக உம்முடைய நுகத்தை எங்கள் மேல் வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே கல்வாரிக்கு நேராக எங்களை நடத்தும். ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாய், ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். கடந்த நாட்கள் எங்களை திசை திருப்ப அந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் முறியடித்து போடும். ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை விட்டு ஆண்டவரை விட்டு எங்களை திசை திருப்புற எல்லா வல்லமையிலிருந்தும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொடுமடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீடிய பொறுமையாயிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதிர் வயதுள்ளவர்கள் யாவரோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே வரக்கூடிய வாரம் முழுவதும் உம்முடைய சமூகம் தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கும் உமக்குரியது. ஆண்டவரே அது உமக்கே செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. அந்த துதியை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்தும். உடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. லேலுயா லேலுயா லேலுயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.